ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம டினைன் லவ் சீரீஸ் எபிசோட் 2ல் பார்ட் 2ல் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாமா. லாஸ்ட் பார்ட்டில் கிம்மும் ரென்னும் பேசிகிட்டு இருந்திருப்பாங்க. கிம்முமே ரென்னோட ஹார்ட்டில் காதை வச்சு எனக்கு தெரியலை, ஆனால் நான் உனக்காக கண்டிப்பாக வெயிட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கு ரென்னு நீ இங்கேருந்து கிளம்புறியான்னு சொல்லி கிம் அங்கேருந்து விரட்டியுமே விட்டுருப்பாங்க. அதுக்கப்புறம் ரென்னு தனியாக இருந்து யோசிச்சுக்கிட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க. கிம்மை பற்றி தான் யோசிச்சுட்ருக்குறாங்க. கிம் நம்ம வாழ்க்கையில் எப்போ உள்ளே வந்தா அப்படின்னு யோசிக்கும்போது அவங்களுக்கு ஞாபகம் வர்றது, அவங்க அன்றைக்கி லவ் ஃபெயிலியரில் நல்லா குடிச்சிட்டு நடந்து வந்துட்டுருக்கும்போது ஒரு கார் அவங்கள மோத வந்திருக்கும். அப்போ அதிலிருந்து கிம்மு தான் அவங்கள காப்பாற்றிருப்பாங்க. அப்போ அந்த இடத்துல கிம்மு ப்ரப்போஸுமே பண்ணியிருப்பாங்க. எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும், நான் இருக்கேன் உனக்காக, ரென்னுக்கிட்ட ப்ரப்போஸுமே பண்ணியிருப்பாங்க. இது எல்லாத்தையுமே ரென்னு இருந்து யோசித்து பார்த்துட்ருக்குறாங்க குடிச்சிக்கிட்டே. அப்போ அந்த இடத்துக்கு கிம்முமே வர்றாங்க. ரென்னோட பக்கத்தில் அவங்க சோஃபாவில் பக்கத்தில் போயிருக்காங்க. அப்போ ரென்னுக்கிட்ட மேரேஜுக்கு முந்தின நாளே கப்புள்ஸ் 2 பேரும் ஒரே ரூமில் இருக்கலாமா, இது சரியா அப்படின்னு ரென்னுக்கிட்டே கேட்குறாங்க. ரென் அதுக்கு எனக்கு தெரியலை, நீ என்ன நினைக்கிற அப்படின்னு கிம்முக்கிட்ட கேட்கவும் கிம்முமே அது எனக்குமே தெரியல, எனக்கு தெரிஞ்சது ஒன்றே ஒன்று மட்டும்தான், நான் உன்னை முழு மனத்தோட நான் உன்னை லவ் பண்ணுறேன், நான் உன்னை மட்டும்தான் நேசிக்கிறேன், இங்கே இருக்கிற எல்லாரை விடையும் நான் உன்னை மட்டும்தான் அதிகமாக நேசிக்கிறேன், இதுக்கு எல்லையே கிடையாது, எவ்வளோ பிடிக்குன்னு சொன்னால் என்னால் சொல்லவே தெரியாது, அந்தளவுக்கு நான் உன்னை நேசிக்கிறேன், உன் மேலே எனக்கு இருக்கிற காதலை அது என்னன்னு எல்லாம் சொல்ல தெரியாது, அது இவ்வளோதான் அப்படின்னு சொல்ல முடியாது, அது எந்த ஒரு எல்லைக்குமே வராது, இந்த எல்லைகளுக்கு எல்லாமே அப்பாற்பட்டது தான் என்னோட காதல், ஆனால் நீ என்கிட்ட இந்த மாதிரி விளையாடிட்டுருக்காத, என்ன கொஞ்சமாச்சும் உன்னை லவ் பண்ண விடுன்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே அவங்க கையால் ரென்னுக்குமே ஹார்ட்டை காமிச்சு விளையாடிட்டுருக்குறாங்க. ஆனால் நம்ம ரென்னு இது எதையுமே பெருசாகவே கண்டுக்கல. நீ என்ன வேணால் சொல்லு, நான் என்ன பண்ணுவேன், நான் எப்படி இருப்பேனோ அப்படி தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி ரென்னு எந்த ஒரு ரியாக்ஷனுமே கொடுக்காம அமைதியாக இருக்காங்க. கிம்மு மறுபடியும் உனக்கு எப்போ தான் புரியும் இந்த ஃபீலிங்ஸு, இந்த உணர்வை நீ எப்போ தான் புரிஞ்சிக்க போகிற, இன்னைக்கு மட்டுமாச்சும் நீ அந்த உணர்வை புரிஞ்சிக்க ட்ரை பண்ணுறியா, அது என்ன அப்படிங்கிறத நீ ஃபீல் பண்ணுறியா, இன்னைக்கு ஒரு நைட்டு மட்டுமாச்சும் அப்படின்னு ரென்னுக்கிட்டேயுமே சொல்லிட்டு ரென்னு அப்படியே மெதுவாக கிஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ரென்னு எதுவுமே சொல்லாமல் அமைதியாக அப்படியே கிம்மை பார்த்துட்ருக்குறாங்க. கிம்மு மெதுவாக பக்கத்தில் வந்து ரென்னோட லிப்ஸில் கிஸ்ஸுமே பண்ணுறாங்க. ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது ரென்னு கொஞ்சம் லைட்டாக வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் கிம்மு மறுபடியும் கிஸ் பண்ணவும் ரென்னு எந்த ஒரு ரியாக்டுமே பண்ணாமல் அலோவ் பண்ணுறாங்க கிஸ் பண்ணுறதுக்கு. அவங்க 2 பேரும் அப்படியே ரொம்பவே மெதுவாக அவ்வளோ பொறுமையாக கிஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க. கிம்மோட கையே கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகி ரென்னோட செஸ்ட்டுக்கிட்ட வரவும் இன்னுமே கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. கடைசியாக ஒரு இடத்துக்கு மேலே ரென்னு கிம்மையுமே தடுக்கிறாங்க. இதோட இந்த சீனை அப்படியே முடிச்சிட்டு அடுத்த நாள் காலையில் 2 பேருமே மேரேஜுக்கு ரொம்ப அழகாக ரெடி ஆகிட்டுருக்காங்க. மேரேஜ் ஒயிட் கலரில் 2 பேருமே ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த இடத்துக்கு ரென்னோட அப்பாவுமே வர்றாங்க. ரென்னை பார்த்துட்டு நீ உன்னோட அம்மா மாதிரி ரொம்ப அழகாக இருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ரென்னுமே அம்மா அழகு தான், நான் அவங்க பொண்ணு, நானுமே அழகாக தானே இருப்பேன்னு அவங்க அப்பா கிட்ட சொல்கிறாங்க. சரிம்மா, இப்போ இப்படி உன்னை பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது, நான் போயிட்டு இங்கே வந்திருக்கிறவங்க எல்லாரையுமே வரவேற்கிறதுக்காக நான் போகிறேன்னு சொல்லி ரென்னோட அப்பா அங்கேருந்து கிளம்புறாங்க. அவங்க அப்பா போகவும் ரென்னுமே பின்னாடி போகிறதுக்கு ஹெல்த்துக்கு ட்ரை பண்ணும்போது கிம்மு முன்னாடி வந்து நின்று மறைச்சிக்கிறாங்க. நீ இப்போ எங்கே போகிற, உனக்கு என்ன அவசரம், நீ எங்கே போகிற
அப்படின்னு கிம்முமே கேட்குறாங்க. அதுக்கு ரின்னு, நானும் என்னோட ஃப்ரெண்ட்ஸை ஏன் சார்பாக வரவேற்கிறதுக்கு போகிறேன் அப்படின்னு ரெண்டுமே அங்கேருந்து கிளம்பவும் கிம் அவங்கள தடுத்து, இன்னைக்கு நமக்கு மேரேஜ், நீ அதெல்லாம் பண்ணக்கூடாது. இப்போ எனக்கு மேரேஜுக்கு முன்னாடி உன்னோட கன்னத்தில் ஒரே ஒரு கிஸ் பண்ணிக்கவான்னு கிம்மு கேட்குறாங்க. அதுக்கு ரின்னு, இல்லை முடியாது அப்படின்னு சொல்லவும் கிம்மு கேட்காம வேகமாக கிஸ் பண்ணுறதுக்கு ரின் பக்கத்தில் வர்றாங்க. ரின்னு சுதாரிச்சுக்கிட்டு சடனாக ரின் அவங்க நெத்தியில் கை வச்சு கிம்மையுமே தடுக்கிறாங்க. நீ இப்போ இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க? உன்னால் சும்மா இருக்க முடியாத நீ கிம்முக்கிட்டையுமே கேட்குறாங்க. அதுக்கு கிம்மு, ஹே அழகி, இப்படி ஒரு அழகிய பக்கத்தில் வச்சுக்கிட்டு என்னால் எப்படி சும்மா இருக்க முடியும்னு கிம் சொல்கிறத கேட்டு ரென்னுக்கு சிரிப்புமே வருது. அதை அவங்க கண்ட்ரோல் பண்ணிக்கிறாங்க, அதை மறைக்கிறாங்க. கிம்மு பார்க்காத மாதிரி அந்த பக்கம் திரும்பி நின்று சிரிக்கையுமே செய்கிறாங்க. இதை கிம்முமே நோட் பண்ணுறாங்க. நம்ம ஆளுக்கு நம்ம பேசுகிறது அவளுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கிம்முமே நோட் பண்ணிக்கிறாங்க. சரி, இங்கே பாரு, நான் உங்ககிட்ட ஸ்ட்ரெயிட்டாகவே கேட்குறேன். கிம்மு, உனக்கு எதுக்கு என்னைய பிடிச்சிருக்கு? இங்கே நிறைய பொண்ணுங்க இருக்காங்க தான், ஏன் உனக்கு அவங்க யாரையுமே பிடிக்கல? எதுக்காக என்ன உனக்கு பிடிச்சிருக்கு? சொல்லப்போனால் நான் உன்னோட பெரிய பொண்ணும் கூட. நீ எப்படி என்ன தான் என்கிட்ட எதிர்பார்க்குற? உனக்கு என்கிட்ட என்ன தான் பிடிச்சிருக்கு? ஒருவேளை என்னோட பரம்பரை தான் காரணமா அப்படின்னு ரெண்டுமே கேட்குறாங்க. அதுக்கு கிம்மு பதில் சொல்கிறாங்க, நான் உன்கிட்டயே இந்த கொஸ்டினை திருப்பி கேட்குறேன். நீ சொல்லு, உன்னை பிடிக்காம இருக்கிறதுக்கு ஏதாச்சும் ஒரு காரணத்தை நீ சொல்லு அப்படின்னு ரின்னு கேட்ட கேள்வியை ரின்னுக்கே திருப்பி விடுறாங்க. ரின்னுக்கு அதுக்கு எந்த ஒரு பதிலுமே சொல்ல தெரியலை. அப்போ கிம்மு, இந்த கேள்விக்கான பதிலை நான் உனக்கு இன்னைக்கு நைட்டு சொல்கிறேன். இந்த விஷயத்த நம்ம இன்னைக்கு நைட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. கிம் அப்படி சொல்கிறத கேட்டதும் ரின்னுக்கு கோவம் வருது. இந்த சின்ன பிள்ளைங்களே இப்படி தான், நம்ம ஒரு விஷயம் கேட்டான்னா அதுக்கு டைரெக்டாக பதில் சொல்ல மாட்டாங்க. நான் அப்புறம் சொல்கிறேன், இப்போன்னு சொல்கிறேன்னே அதை தட்டி கழிச்சிட்டு போக தான் பார்ப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ரின்னுக்கு கோவமே வருது. கிம்மை தட்டி விட்டுட்டு அங்கேருந்து ரின்னு வேகமாக போகிறாங்க. அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே மேரேஜ் ட்ரெஸ்ஸில் அழகாக கை கோர்த்து நடந்து வராங்க. அவங்களுக்கு எல்லாருமே மலர் தூவி வரவேற்கிறாங்க அவங்க ரெண்டு பேரையுமே. கிம்மு ரொம்பவே ஹாப்பியாக ரின்னோட கையை இறுக்கி பிடிச்சிக்கிட்டு அவ்வளோ சந்தோஷமாக நடந்து வந்துட்டுருக்குறாங்க. ஆனால் ரின்னோட முகத்தில் எந்த ஒரு ரியாக்ஷன் எதுவுமே இல்லை. சந்தோஷமோ துக்கமோ எதுவுமே இல்லாமல் இன்னுமே அமைதியாக நடந்து வந்துட்டுருக்குறாங்க. அவங்க ரெண்டு பேருக்கும் மேரேஜ் என்னெல்லாம் சடங்கு பண்ணுவாங்க அது எல்லாமே ஒன்று ஒன்றா பண்ணுறாங்க. அது எல்லாமே முடிச்சுட்டு இப்போ நீங்கள் ரெண்டு பேரும் உங்களோட லவ்வை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத இப்போ இந்த இடத்துல சொல்லுங்க அப்படின்னு ரின்னோட கையில் மைக்கையுமே கொடுக்குறாங்க. ரின்னு இப்போ என்ன பேச போகிறாங்க? ஏன்னா ரின்னுக்கு இந்த மேரேஜை பிடிக்காம தான் பண்ணுறாங்க. ரின்னு என்ன பேச போகிறாங்க அப்படின்னு வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருக்கும்போது ரின்னு கையில் மைக்கை வாங்கிக்கிட்டு அவங்க கையை பார்க்குறாங்க. அவங்க கையில் அப்படி என்னதான் இருக்குது, என்ன பேச போகிறாங்க அப்படின்னு பார்த்தா ஏதோ எக்ஸாமுக்கு பிட் எடுத்துகிட்டு போகிற மாதிரி ரின்னு என்ன பேசணுமோ அதை அவங்க கையில் எழுதி வச்சுட்டு வந்திருக்காங்க. ஒரு மேரேஜில் இந்த மாதிரி ஒரு சீனு நம்ம எங்கேயாச்சும் பார்த்துருப்போமா? ரின்னு பார்க்கும்போது எனக்கு காமெடியாக தான் தெரிஞ்சுது. எதுவும் பேசாமல் கூட இருக்கலாம், ஆனால் பேசணுன்னு ஒரு விஷயத்த கையில் எழுதி வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. சரி, அவங்க கையில் அப்படி என்ன எழுதியிருக்காங்க பார்ப்போமா? எனக்கு இப்போ மேரேஜுமே ஆகிடுச்சு. நான் இப்போ இந்த இடத்துல உங்கள் முன்னாடி நின்றுட்டுருக்கேன். ஆனால் எனக்கு இந்த லவ் இது மேலே கொஞ்சம் கூட நம்பிக்கையே இல்லை. நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, என்னோட மைண்டை யாராலையுமே மாற்ற முடியாது. இப்போ எனக்கு ஒரு பர்சன் கிடச்சிருக்காங்க. ஆனால் இந்த பொண்ணு தான் என்னை ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ணுறேன். என்னை சீண்டிக்கிட்டே இருக்கிற ஒரு பொண்ணுமே இவ தான் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது அப்போ அந்த மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு இன்னொரு பொண்ணுமே வர்றாங்க. ரின் அவங்கள பார்த்ததும் சடனாக
அப்படியே அமைதியாகிடுறாங்க. ரின்னோட பேச்சு எல்லாமே தடுமாறுது. ரின்னால நார்மலாக பேச முடியல. இதை பார்த்துட்டு கிம்மு என்ன உனக்கு அப்படிங்கிற மாதிரி பார்க்கவும் ரின் எதுவுமே சொல்ல முடியாம பையனி மட்டும் சொல்கிறாங்க. ஓ, அப்போ இதுதான் ரின்னோட கேர்ள் ஃப்ரெண்டான்னு கிம்முமே பார்க்குறாங்க. ரின்னு எப்படியோ ஒரு தடுமாற்றத்தோட அவங்க பேசியுமே முடிச்சிடுறாங்க. ரின்னோட கண் எல்லாமே கலங்குது. ரின்னுக்கு அழுகையுமே வருது. அவங்க அந்த இடத்துல கண்ட்ரோல் பண்ணிட்டு நிற்க முடியாமல் நின்று ஒரு வழியாக பேசியுமே முடிச்சிட்டாங்க. கிம்முக்கு இப்போதான் எல்லாமே புரியவும் ரின்னோட கையை இறுக்கமாக பிடிச்சிக்கிறாங்க. இங்கே பாரு ரின், என்ன பாரு, நீ வேற எங்கேயுமே பார்க்காத, என்ன மட்டும் பாரு. இப்போ நம்ம மேரேஜுமே பண்ணிக்கிட்டோம். இப்போ இங்கே எல்லாருமே நம்மளை தான் பார்க்குறாங்க. ஸோ நீ கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்க. நான் உன்னை கெஞ்சி கேட்குறேன், இந்த மேரேஜ் முடிகிற வரைக்கும் நீ அழுகாமல் இரு, கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கன்னு சொல்லி ரென்னுக்கிட்டையுமே கெஞ்சி கேட்குறாங்க. ரென்னும் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணிட்டு அமைதியாக நிற்கிறாங்க. ஆனாலும் பையை பார்க்காம இருக்க முடியறதில்ல. அவங்க கண்ணு பையை மட்டும்தான் பார்த்துட்ருக்கு. ரென்னு பேசி முடித்ததும் கிம்மு மைக்க வாங்குறாங்க. இப்போ கிம்மு பேச ஆரம்பிக்கிறாங்க. நான் சின்ன பொண்ணாக இருக்கும்போது ரின்னு மிடில் கிளாஸ் படிச்சுட்டு இருந்தாங்க அப்படின்னு ஆரம்பிக்கவும் ரின்னு மறுபடியும் தடுக்கிறாங்க. ஏ, இப்போவும் நீ என்னோட வயசை வச்சு கிண்டல் பண்ண போறியா அப்படின்னு கேட்கவும், இல்லை நான் அப்படி சொல்ல வரலை, இது என்னோட ஃபஸ்ட்டு லவ், இந்த சீனை நான் எப்படி சொல்லாமல் இருக்க முடியும், இது என் ஃபஸ்ட்டு லவ், ஸோ நான் கண்டிப்பாக சொல்லுவேன், இது என்னோட டைம், நான் கண்டிப்பாக பேசுவேன் அப்படின்னு கிம்முமே ஆரம்பிக்கிறாங்க. அன்னைக்கு எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்குது, ரின்னை நான் ஃபஸ்ட் டைம் எப்போ பார்த்தேன் அப்படின்னு. ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி நான் என்னோட அப்பா திட்டாரு அப்படின்னு சொல்லி அழுதுட்டு இருந்தேன். அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் ரின்னை பார்த்தேன். நான் அழுகிறேன்னு ரின்னு ஒரு கச்சிஃபை என்கிட்ட கொடுத்து என்கிட்ட ஆறுதலாக பேசிகிட்டு இருந்தாங்க. அவங்க என்கிட்ட என்னன்னு கேட்டாங்க. நீ எதுக்காக அழுகிற, உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கவும் நான் ரின்னுக்கிட்ட எல்லாமே சொன்னேன். என்னோட அப்பா எனக்கு பிடிச்ச மாதிரி எந்த ஒரு விஷயத்தையுமே பண்ண மாட்டேங்கிறாங்க, பண்ண விட மாட்டேங்கிறாங்க, எல்லாமே அவங்க விருப்பப்படி தான் நடக்கணும் அப்படி தான் சொல்கிறாங்க. என்னோட லைஃப்பில் ஒரு சின்ன விஷயத்த கூட என்னால் செலக்ட் பண்ண முடியலை, எனக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத பண்ண முடியலைன்னு ரின்னுக்கிட்ட சொல்லி அழுதுகிட்டு இருந்தேன். அப்போ ரின்னு என்கிட்ட சொன்னாங்க, உன்னோட அப்பா நீ நினைக்கிற அளவுக்கெல்லாம் கொடுமையானவர் கிடையாது, அவர் உன்னோட ஃப்யூச்சரை பற்றி ரொம்பவே யோசிக்கிறாரு, உன்னோட ஃப்யூச்சர் நல்லா இருக்கணும், நீ லைஃப்பில் நீ வாழ்க்கையில் நல்லா இருக்கணும் தான் உனக்காகத்தான் ஒவ்வொரு விஷயமா யோசித்து பண்ணுறாங்க. நீ ஒருவேளை நீ எந்த அளவுக்கு திறமையாக இருக்க அப்படிங்கிறத நீ அவர்கிட்ட ப்ரூவ் பண்ணனா உனக்கான வாய்ப்பை உன் அப்பா கண்டிப்பாக உனக்கு கொடுப்பாங்க. நீ இதுக்காகலாம் இருந்து அழுதுட்ருக்கக்கூடாது. நீ இப்படி அழுதுகிட்டு இருந்தனா மற்றவங்க முன்னாடி நீ ரொம்ப வீக்காக தெரிவ, அது வேணாம், நீ போல்டாக இருக்கணும்னு சொல்லி ரின்னு என்கிட்ட சொன்னாங்க. ரின்னு சொன்ன எல்லாமே யோசித்து பார்த்தேன். அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் ரின்னை லவ் பண்ண ஆரம்பித்தேன். ரின் என்னோட கையை ஆறுதலாக பிடிச்சிக்கிட்டு என்னோட கண்ணீரையுமே தொடச்சி விட்டு என்கிட்ட பேசிகிட்டு இருந்தாங்க. அது எனக்கு இப்போ வரைக்குமே ஞாபகம் இருக்குன்னு கிம்முமே சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ரின்னுக்கிட்ட எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் உன்னை லவ் பண்ணுறேன், இப்போவும் எப்போவும் எப்போவுமே நான் உனக்காக இருப்பேன், எப்போவுமே நான் உன்னை லவ் பண்ணுவேன், என்னோட வாழ்க்கையில் கடைசி நிமிடம் வரைக்கும் நான் உன்னை லவ் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன், உன் கூடவே தான் இருப்பேன்னு சொல்லி ப்ரப்போஸுமே பண்ணுறாங்க. அதை கேட்டதும் எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக கைத்தட்டிகிட்ருக்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன செய்யணும், இப்போ எல்லாருமே இப்போ நீங்கள் 2 பேருமே கிஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி ரின்னால் கிஸ் பண்ணிக்க முடியும்? ரின் ஒரு பக்கம் பையை பார்த்து ஃபீல் பண்ணி அழுகவே ஆரம்பிச்சிட்டாங்க, அழுதுட்டு தான் இருக்காங்க. இப்போ நம்ம பையை பார்த்தா அவங்களுமே ஃபீல் பண்ணுறாங்க தான்,
எதுக்காக தான் தெரியல. அவங்க தான் ரின்னை வேணான்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அவங்களுமே கண்ணீரோடு தான் நிற்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் நமக்கு பிடிச்ச பொண்ணாச்சே, வேணான்னு சொன்னாலும் அவங்க இன்னொருத்தர் கூட மேரேஜ் பண்ணுறத பைக்குமே பார்க்குறதுக்கு கஷ்டமாக தான் இருக்குது. அழுகிறாங்க, கண்ணை தொடச்சிக்கிட்டு அப்படியே எல்லாரும் முன்னாடியும் சிரிச்சுக்கிட்டும் இருக்காங்க. கிம் ரின்னோட கையை பிடிச்சிட்டு கிஸ் பண்ணுறதுக்காக பக்கத்தில் போகிறாங்க. ரின்னுக்கு கொஞ்சம் கூட முடியலை. எப்படி அவங்க எக்ஸலவை வச்சுக்கிட்டு இப்போ இன்னொரு பொண்ணை கிஸ் பண்ணுறதுன்னு ரொம்பவே தயக்கத்தோடு தான் நின்றுட்டுருக்குறாங்க. கிம் ரின் பக்கத்தில் போயிட்டு ரின்னோட லிப்ஸில் கிஸ்ஸுமே பண்ணுறாங்க. ஆனால் இந்த டைமு ரின்னு அலோவ் பண்ணவே இல்லை. அப்படியே நிற்கிறாங்க. ரின்னு நின்று அழுதுகிட்டே தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் மேரேஜ் முடிஞ்சதும் அந்த பூங்கொத்தை தூக்கி போடுவாங்கல்ல, அந்த சீனு. இவங்க 2 பேருமே பின்னாடி திரும்பி நின்றுட்டு இந்த பூக்கொத்தை தூக்கி போடுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஆனால் இந்த பை அவங்களாலுமே இவங்க கிஸ் பண்ணதை பார்க்க முடியலன்னு நினைக்கிறேன். அழுதுகிட்டே அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இவங்க 2 பேரும் அந்த பூக்கொத்தையுமே தூக்கி போட்டுட்டு திரும்பி பார்க்கும்போது பை அந்த இடத்துல இல்லை. ரின் தேடி பார்க்குறாங்க, எங்கே போன பை எங்கன்னு சொல்லி எல்லா இடத்துலையும் பார்த்தாலும் பை அங்கே இல்லை. அவங்க தான் முன்னாடியே கிளம்பிட்டாங்கல்ல. ரின் அப்படியே அந்த இடத்துல ஃபீல் பண்ணிக்கிட்டு அழுதுகிட்டு அங்கே தான் நிற்கிறாங்க. ஏன் இந்த மேரேஜுக்கு பையை கூப்பிடணும், அதுக்கப்புறம் இருந்து அழணும் இல்லையா? கூப்பிடாம இருந்திருக்கலாம்ல அப்படின்னு கூட தோணுச்சு. என்னதான் எக்ஸாக இருந்தாலும் கூட அவங்க முன்னாடி ஒரு மேரேஜ், ஒரு கிஸ் பண்ணிக்கிறது யாருக்காக இருந்தாலும் கஷ்டமாக தான் இருக்கும். இந்த கிஸ் பண்ணிக்கிற சீனை பார்த்தோன்னே எனக்கு ஒரு ஞாபகம் வந்துச்சு. எங்கெல்லாம் மேரேஜ் முடிஞ்சதும் கிஸ் பண்ணிக்கிறாங்கல்ல. ஆனால் நம்ம நாட்டிலலாம் அப்படி கிடையவே கிடையாது. கிஸ் பண்ணுறதே ஒரு தப்பான விஷயம். முன்னாடிலாம் பப்ளிக் பிளேஸில் ஒன்றை கிஸ் பண்ண கூட மாட்டாங்க. ஆனால் இப்போ அப்படி கிடையாது. நான் கூட இந்த கிஸ் பண்ணுறதெல்லாம் ஒரு காலத்தில் தப்பு அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன். எனக்கு அது நல்ல ஞாபகம் இருக்குது. என்னோடய காலேஜ் டைமில் 2 ஃப்ரெண்ட்ஸு அன்றைக்கி ஒரு பொண்ணுக்கு பர்த்டேக்கு என்ன கிஃப்ட் கொடுக்கறது அப்படின்னு ஒரு கிஸ் பண்ணாங்க. இதை நான் பார்த்துட்டேன். எனக்கு பார்த்ததும் என்ன கிஸ் பண்ணுறீங்க, இதெல்லாம் தப்பு அப்படின்னு அவங்கக்கிட்டே சொன்னேன். அவங்க சிரித்தாங்க. அதுக்கு அந்த பொண்ணு சிரிச்சுது, இதில் என்ன தப்பு இருக்குது, நான் மறுபடியும் கூட கொடுப்பேன்னு சொல்லி மறுபடியும் அந்த பொண்ணுக்கு கிஸ் பண்ணாங்க. நான் நினச்சேன், என்ன இப்படியெல்லாம் இருக்கிறீங்க, இதெல்லாம் ரொம்ப தப்பு அப்படின்னு நானுமே சொன்னேன். இதில் என்ன தப்பு இருக்குது, இங்கே வா நான் உனக்குமே கிஸ் பண்ணுறேன்னு சொல்லி என்னைய பிடிச்சி வச்சு கிஸ் பண்ணுறதுக்குமே போனாங்க. என்னை தடுத்து கிஸ் பண்ணுறதுக்குமே வந்தாங்க. நான் விடலை. அச்சச்சோ இதெல்லாம் தப்பு, கிஸ் எல்லாம் பண்ணவே கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டேன். இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது அந்த காலேஜ் அதெல்லாம் நினச்ச சிரிப்பு தான் வருது. என்ன சொல்கிறதுன்னே தெரியல. மெச்சூர்டே இல்லாத வயசு. காலேஜ் படிக்கும்போது என்ன தெரியும், எனக்கெல்லாம் எதுவுமே தெரியாதுப்பா. அந்த வயசில் கிஸ் பண்ணாலே தப்பு அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன். சரி, இன்றைக்கி ஒரு கொஸ்டின் கேட்குறேன். நீங்கள் இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸுக்கோ லவ்வருக்கோ யாருக்காட்டி கிஸ் பண்ணும்போது, ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது இதெல்லாம் தப்பு பண்ணக்கூடாது அப்படின்னு உங்களுக்கு எப்போவாச்சும் தோணுச்சா இல்லையா அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஓகேவா? சரி, இப்போ நம்ம கதைக்கு வந்துடுவோமா? அவங்க மேரேஜ் ஒரு வழியாக முடிஞ்சிருது. ரின்னு அவங்களோட ஃபோனை பார்த்து ஃபீல் பண்ணிகிட்ருக்குறாங்க. அதில் அப்படி என்ன இருக்குன்னு பார்த்தா பையன் மெசேஜ் பண்ணியிருக்காங்க. ரின்னோட மேரேஜுக்கு வாழ்த்துமே சொல்லியிருக்காங்க. அதை பார்த்துட்டு இருக்கும்போது கிம் அந்த இடத்துக்கு வர்றாங்க. நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு கேட்கவும், நான் சும்மா தான் இருக்கேன் அப்படின்னு ரெண்டுமே சமாளிக்கிறாங்க. அப்போ கிம் ரென்னுக்கிட்ட, இப்போ நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்கிறேன், உன்னை எதுக்கு பிடிச்சதுன்னு நீ என்கிட்ட கேட்டல, இப்போ அதுக்கான பதிலை சொல்லட்டுமான்னு கிம்முமே கேட்குறாங்க. இப்போ இதோட இந்த எபிசோடு இந்த இடத்துல முடியுது. அடுத்த எபிசோடில் அப்படி என்ன நடந்துச்சு, கிம்முக்கு ஏன் என்ன பிடிச்சது அப்படிங்கிறத நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். ஓகேவா? இப்போ நான் கிளம்புறேன். தேங்க்யூ.